போட்டித் தேர்வு எழுதும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். MAGTNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். நவம்பர் மாதம் 13ஆம் தேதியின் முக்கியமான குறிப்புகளை காண்போம். நீட் உள்ளிட்ட நுழைவுத் தேர்வுகளில் எவ்வித சர்ச்சைகளோ அல்லது முறைகேடுகளோ நிகழாத வகையில் வரும் 2025 ஜனவரி முதல் சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொள்ள உள்ளது. இந்த சீர்திருத்தங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்த மாநில அரசுகளின் ஆதரவை மத்திய அரசு கோரியுள்ளது. மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட், பொது பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வு கியூட், கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கு மத்திய அரசின் இளநிலை ஆராய்ச்சி உதவித்தொகை பெறுவதற்கும் தகுதி பெறுவதற்கான தேசிய தகுதி தேர்வு நெட் உள்பட தேசிய தேர்வுகள் முகமை NTA சார்பில் நடத்தப்படும் அனைத்து நுழைவு மற்றும் தகுதி தேர்வுகளில் இந்த சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இஸ்ரோ முன்னாள் தலைவர் K. ராதாகிருஷ்ணன் தலைமையிலான குழு அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொள்கிறது. இஸ்ரோ முன்னாள் தலைவர் K. ராதாகிருஷ்ணன் குழு சமர்ப்பித்த அறிக்கையில் அளித்துள்ள பரிந்துரைகள் சில. நீட் நுழைவுத் தேர்வை முடிந்தவரை ஆன்லைன் மூலம் நடத்தலாம். நீட் தேர்வு மையங்களை அவுட் சோர்சிங் என்ற முறையில் வழங்காமல் அதன் சொந்த தேர்வு மையங்கள் எண்ணிக்கையை அதிகரித்து நடத்தலாம். ஆன்லைன் முறை சாத்தியமில்லை எனும்போது வினாத்தாள்களை டிஜிட்டல் முறையில் தேர்வுகளுக்கு அனுப்பலாம். IIT சேர்க்கைக்கான JEE ஒருங்கிணைந்த நுழைவுத் தேர்வில் உள்ளது போன்று பல நிலைகளில் நீட் தேர்வை நடத்தலாம். கியூட் தேர்வில் தேர்வர்கள் 50க்கும் மேற்பட்ட பாடங்களிலிருந்து தேர்வு செய்யும் நிலை உள்ளது. அதை தவிர்த்து மாணவரின் பொது அறிவு திறனை சோதிக்கும் வகையில் தேர்வு முறையை மாற்றி அமைக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் டாப்செட்கோ என்று அழைக்கப்படும். விமர்சனங்களுக்கு நடுவே பணி ஓய்வு பெற்றிருக்கிறார் இந்தியாவின் 50வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தனஞ்சய யஷ்வந்த் சந்திரசூட். மிக அதிக காலம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர் TY சந்திரசூட்டின் தந்தை YV சந்திரசூட் 2697 நாட்கள் என்றால் மிக குறைந்த காலம் பதவியில் இருந்தவர் KN சிங் 17 நாட்கள் ஆகும். தனது 2 ஆண்டு பதவி காலத்தில் 93 முக்கியமான தீர்ப்புகளை அவர் எழுதியிருக்கிறார். அவரது 8 ஆண்டு உச்சநீதிமன்ற பணிக்காலத்தில் 613 தீர்ப்புகள் வழங்கியிருக்கிறார். நீதிபதி VR கிருஷ்ண ஐயரின் தீர்ப்பை குறை கூறுகிறார் என்று இடதுசாரிகள் அவர் மீது குற்றம் சாட்டினார்கள். அவர் தனது தந்தையும் முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியுமான YV சந்திரசூட்டின் ATM ஜபல்பூர் தீர்ப்பையும் விமர்சித்து திருத்தி எழுதினார் என்பது குறிப்பிடத்தக்கது. சாமானியர்கள் நீதிமன்ற நடவடிக்கைகளை நேரடி ஒளிபரப்பு மூலம் பார்ப்பதற்கான உரிமையை அவர்தான் வழங்கினார். வழக்கு தொடுப்பவர்களுக்காக சீஸ்வாகதம் என்கிற இணையதளத்தை உருவாக்கியது மட்டுமல்லாமல் ஆன்லைன் வழக்கு பதிவு உள்ளிட்ட தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு வழிகோலியிருக்கிறார். நீதித்துறையை நவீன யுகத்துக்கு அழைத்து சென்றவர் என்கிற பெருமைக்குரியவராக விடை பெற்றிருக்கிறார் தலைமை நீதிபதி TY சந்திரசூட். மக்களுக்காக, மக்களால், மக்களோடு என்று மக்களாட்சியை வரையறுப்பார் அமெரிக்க அதிபராக இருந்த ஆபிரகாம் லிங்கன். மக்களிடம் செல்லுங்கள், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், பின்னர் அவர்களுக்காகவே வாழுங்கள் என்பார் சோவியத் யூனியனை உருவாக்கிய லெனின். மக்கள் குரலே மகேசன் குரல் என்பார் தேசத்தந்தை மகாத்மா காந்தி. மாநில அளவில் ஒருங்கிணைந்த நீர்வள மேலாண்மை ஆணையம் அமைக்க முன்மொழியும் வரைவு மசோதா அனைத்து மாநிலங்களின் பார்வைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறையின் கூடுதல் செயலர் ராகேஷ்குமார் வர்மா தெரிவித்தார். மேலும் அவர் கூறியதாவது: வளர்ச்சி அடைந்த பாரதம் தொலைநோக்கு பார்வையின் கீழ் நீர் பாதுகாப்பை எட்டும் நோக்கில் மாநில அளவில் ஒருங்கிணைந்த நீர்வள மேலாண்மை ஆணையம் அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை நீர் பாதுகாப்பு, நிலத்தடி நீர் மேலாண்மை, வெள்ளப்படுகை மேலாண்மைக்கான திட்டங்களை வகுப்பதோடு நீர் சார்ந்த பல்வேறு துறைகள் முகமைகளை ஒருங்கிணைப்பதும் ஆணையத்தின் பொறுப்பாகும். இது தொடர்பான வரைவு மசோதா அனைத்து மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல் பெறும் உரிமை சட்ட மேல்முறையீட்டு விசாரணையில்
சம்பந்தப்பட்ட பொது தகவல் அலுவலர்கள் மட்டுமே ஆஜராக வேண்டும் என மாநில தகவல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. சீனா, தென்கொரியா மற்றும் தாய்லாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் எபிக்ளோரோஹைட்ரின் ரசாயனத்துக்கு மத்திய அரசு பொருள் குவிப்பு தடுப்பு வரி விதித்துள்ளது. ஒட்டு பசை துறையில் எபிக்ளோரோஹைட்ரின் ரசாயனம் பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. உலக தமிழர்களின் தொழில் முனைவு மற்றும் பொருளாதாரத்தை கோலாலம்பூரில் நவம்பர் 15 முதல் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள பொருளாதார மாநாடு ஊக்குவிக்கும் என்று அந்த மாநாட்டு அமைப்பு தலைவரும் நிறுவன தலைவருமான டாக்டர் VRS சம்பத் தெரிவித்துள்ளார். தமிழர்களை ஒருங்கிணைக்க வலுவான தளம் தேவை என்ற சிந்தனை அடிப்படையில் உலக தமிழர் பொருளாதார மாநாட்டை முதல் முறையாக சென்னையில் 2009ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தொலைதூரம் சென்று தரை இலக்கை தாக்கும் ஏவுகணையின் முதல் சோதனையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் DRDO வெற்றிகரமாக மேற்கொண்டது. ஒடிசாவின் சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஏவுகணை சோதனை எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நடைபெற்றதாகவும் திட்டத்தின் நோக்கங்களை நிறைவேற்றியதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நவீன விமானவியல் தொழில்நுட்பங்கள் மற்றும் மென்பொருள்கள் இந்த ஏவுகணையில் பொருத்தப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளன. G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்க நவம்பர் 18ஆம் தேதி பிரதமர் மோடி பிரேசில் செல்ல உள்ளார். நவம்பர் 16 முதல் நவம்பர் 21ஆம் தேதி வரை நைஜீரியா, பிரேசில், கயானா ஆகிய நாடுகளுக்கு பிரதமர் மோடி பயணம் செய்ய மேற்கொள்ள உள்ளார். கடந்த 17 ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் நைஜீரியா செல்வது இதுவே முதல் முறை. இந்த பயணத்தின் போது இந்தியா, நைஜீரியா இடையிலான உத்தி சார்ந்த கூட்டுறவு, இருதரப்பு கூட்டுறவை மேம்படுத்துவதற்கான துறைகள் குறித்து பிரதமர் மோடியும் அதிபர் போலாவும் பேச உள்ளனர். நைஜீரியாவை தொடர்ந்து பிரேசிலில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்க அந்நாட்டுக்கு 2 நாள் பயணமாக பிரதமர் மோடி நவம்பர் 18ஆம் தேதி செல்கிறார். பிரேசிலை தொடர்ந்து நவம்பர் 19ஆம் தேதி பிரதமர் மோடி கயானா செல்ல உள்ளார். கடந்த 1968ஆம் ஆண்டுக்கு பிறகு கயானாவுக்கு இந்திய பிரதமர் ஒருவர் செல்வது இதுவே முதல் முறையாகும். ஏர் இந்தியா மற்றும் விஸ்தாரா விமான நிறுவனங்களை ஒருங்கிணைக்கும் பணி நிறைவடைந்தது. ஏர் இந்தியாவுடன் விஸ்தாராவை ஒருங்கிணைக்க இருப்பதாக டாடா சன்ஸ் குழுமம் கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. 1000க்கும் மேற்பட்ட காவலர்களுடன் நாட்டின் முதல் அனைத்து பெண்கள் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை CISF பிரிவை அமைக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. முக்கிய பிரமுகர் VIP பாதுகாப்புடன் நாடாளுமன்றம், தில்லி மெட்ரோ ரயில் நிலையங்கள், நாட்டின் 68 விமான நிலையங்கள் மற்றும் முக்கிய வரலாற்று நினைவு சின்னங்களின் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள மத்திய பாதுகாப்பு படையான CISF சுமார் 1.80 லட்சம் காவலர்கள் உள்ளனர். CISF தற்போது 12 படைப்பிரிவுகளை கொண்டுள்ளது. அதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் 7% கூட்டாக பணியாற்றுகின்றனர். இந்நிலையில் முதல் அனைத்து பெண்கள் படைப்பிரிவு அமைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. நடப்பு டென்னிஸ் காலண்டரை உலகின் நம்பர் 1 வீரராக இத்தாலியின் யானிக் சின்னரும், நம்பர் 1 வீராங்கனையாக பெலாரஸின் அரினா சபலென்கா நிறைவு செய்தனர். இதற்கான கௌரவ கோப்பை அவர்களுக்கு வழங்கப்பட்டது. நிதி கல்வியின் முக்கியத்துவம் மாறிவரும் உலகில் நவீன தொழில்நுட்பங்கள் குறித்த புரிதலுக்கு நிகராக நிதி கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்த அதை மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கற்பிப்பது மிகவும் அவசியமானதாக கருதப்படுகிறது. இந்தியாவில் உள்ள 27% இளைஞர்கள் மட்டுமே நிதி கல்வி அறிவை பெற்றுள்ளதாக நிதி கல்விக்கான தேசிய மையம் அண்மையில் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் உலக அளவில் 1/4 குறைவான இளைஞர்களுக்கு மட்டுமே நிதி கையாளுதல் குறித்த புரிதல் உள்ளதாக பிரான்சை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. காசாவுக்குள் போதிய நிவாரண உதவிகளை அனுமதிக்க அமெரிக்கா விதித்துள்ள கெடுவை இஸ்ரேல் மீறியதாக பாலஸ்தீன பகுதிக்கான ஐநா அகதிகள் நல அமைப்பு UNRWA குற்றம் சாட்டியுள்ளது. நியூசிலாந்தின்
சிறுவர் மற்றும் மிகவும் பின்தங்கியோருக்கான காப்பகங்களில் அவர்களுக்கு எதிராக சுமார் 70 ஆண்டுகளாக நடைபெற்ற வன்கொடுமைகளுக்காக அந்த நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் அதிகாரப்பூர்வமாக மன்னிப்பு கோரினார். நியூசிலாந்தில் கடந்த 1950 முதல் 2019ஆம் ஆண்டு வரை செயல்பட்டு வந்த மத அடிப்படையிலான காப்பகங்களில் 6.5 லட்சம் சிறுவர்கள் மற்றும் பின்தங்கியோர் பாலியல் ரீதியாகவும் மன ரீதியிலும் துன்புறுத்தப்பட்டது அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட நாட்டின் மிகப்பெரிய விசாரணையில் உறுதியானது. இந்த வன்கொடுமையில் நியூசிலாந்தின் பூர்வ குடியினர்தான் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் 56% மக்கள் வேளாண்மை சார்ந்தும் 18% பேர் வறுமை கோட்டுக்கு கீழே வாழும் நிலையில் கல்வி, சுகாதாரம், வேளாண்மைக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டியது அவசியம் என்று முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் பொன்னி சித்திர கடல் கூடம் அமைந்துள்ளது. அரசு பள்ளி மாணவர்களின் ஓவிய திறனை மேம்படுத்த நாகப்பட்டினத்தில் உள்ள நூற்றாண்டு பழமையான கட்டிடத்தில் பொன்னி சித்திர கடல் கூடம் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரியில் நிறுவப்பட்ட திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா தொடர்பான செய்திகள். கன்னியாகுமரியில் சிலை அமைக்க 1975ஆம் ஆண்டு திட்டமிட்டாலும் அந்த கனவு 2000 ஆண்டுதான் நிறைவேறியது. சிலையை உருவாக்குகின்ற பொறுப்பு சிற்பி கணபதி ஸ்தபதியிடம் ஒப்படைக்கப்பட்டது. 133 அதிகாரங்களை குறிக்கின்ற வகையில் 133 அடியில் சிலை அமைக்கப்பட்டது. ஏறத்தாழ 4 ஆண்டுகளில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி கருத்துக்கு வடிவம் தந்து சிலையை உருவாக்கினார் கணபதி ஸ்தபதி. 2000ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி குமரியில் வள்ளுவர் சிலையை அப்போதைய முதல்வர் கருணாநிதி திறந்து வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி.